இப்ப என்ன உனக்கு 50,000 ரூபாய் வேணுமா? இந்த மண்ணாங்கட்டியை கேட்கறதுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டீங்களா? ஒரு நாள் கூட இந்த வீட்டுல நிம்மதி இல்ல. சாப்பிட உட்காரும் போதெல்லாம் பணம் வேணும் அது இதுன்னு நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டே இரு. நான் என்ன ஏடிஎம் மிஷினா? நீ நல்ல ரோல் மாடல் பாக்கியா, நல்ல ரோல் மாடல். ஏற்கனவே நம்ம குழந்தைங்க உன்னை பார்த்து கத்துக்க ஒண்ணுமே இல்ல. ஏண்டா வாடுறோன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல உன்னை மொத்தமா வெறுக்க வச்சிடாத. இந்த படத்தை நீங்க அனுப்ப கூடாது. தயவு செஞ்சு நான் நடிச்ச பார்ட் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். உன் அப்பா கொடுத்த 6 மாசத்துக்குள்ள நீ ஏதாவது செய்யணும் எழில். நீ ஏதாவது கண்டிப்பா செய்யணும். உன் வேலைய பாரு, சினிமா பண்ண, நல்ல பொசிஷனுக்கு வா. ஏழு அம்மா. டேய், ஏண்டா ஏன் அழற? சொல்லுப்பா. அப்பா ஏமா உன்னை இப்படி திட்டுறாரு? அவர் என்ன திட்டுறது என்ன புதுசாடா? தப்பு பண்ணிட்டேன். நான் வேலைக்கு போயிருக்கணும். செடிய மாதிரி நானும் வேலைக்கு போயிருக்கணும். நான் இப்படி தண்டமா வீட்லயே இருந்திருக்க கூடாது. டேய், என் கனவு லட்சியம்னு உன்னை போய் கஷ்டப்படுத்துறேன் பாரு. நான் வேலைக்கு போயிருந்தேன்னா இப்படி உன்னை அப்பா கிட்ட அவமானப்பட விட்டுருக்க மாட்டேன்ல. டேய் ஏழு, பைத்தியம் மாதிரி பேசாத. இத பாரு, அழாத. நீ நாளைக்கே பெரிய டைரக்டர் ஆவ, கண்டிப்பா ஆவ. அப்ப அம்மாவுக்கு ஒரு கஷ்டமும் இல்லைல்ல. அப்புறம் ஏன் நான் அப்பா கிட்ட போய் நிக்க போறேன் சொல்லு? உன்கிட்ட வந்து தானே கேப்பேன். நீ இதெல்லாம் யோசிக்காத, சரியாடா? நீ ஜெயிக்கணும் எழிலு. நீ ஜெயிக்கிறதுங்கிறது நீ ஒருத்த மட்டும் ஜெயிக்கிறது இல்ல, கூட இந்த அம்மாவும் சேர்ந்து ஜெயிக்கிறது. அத புரிஞ்சுக்கோ. அம்மா, ஒன்னும் இல்லடா. நீ இதெல்லாம் மனசுல ஏத்திக்காத. நீ எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியா இரு, சரியா? சரிம்மா, நான் வெளியே போறேம்மா. டேய், இப்போ எங்கடா போற நீ? வெளியே வேலை இருக்குமா, நான் போயிட்டு வரேன். அதெல்லாம் காலையில செய். இல்லம்மா, எனக்கு தூங்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நேரம் இல்லை. நீ தூங்கு, நான் காலையிலுக்குள்ள வந்துருவோம்மா, சரியா? இப்போ உன்கிட்ட வண்டி கூட இல்லல்ல, இந்த நேரத்துல எங்கப்பா போற? அதெல்லாம் அப்படி நான் நடந்துகிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன்னா அவங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கம்மா. நீ தூங்கும்மா. அப்பா சொன்னதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கும் சேர்த்து நான் ஜெயிப்பேன், சரியா? நீ தூங்கும்மா, நான் வரேன். டேய் எழு. டேய், அண்ணே, ஜோ அண்ணே வரேன்னு சொன்னாரு, நீங்க வந்து உள்ள உட்காருங்க. இருக்கட்டும்டா, நீ உள்ள போய் உட்காரு போ. சரிண்ணே. போ. டேய், இந்நேரத்துல இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னதுக்கு வர சொன்ன? காலையிலுக்குள்ள படத்தை எடிட் பண்றோம். நான் ஜோவை வர சொல்லியிருக்கேன். காலையில சவுண்ட் இன்ஜினியரை வர சொல்லிடு. டப்பிங்கை முடிச்சிட்டு மிக்சிங்கை முடிக்கிறோம். இரு இரு இரு, அதுக்குள்ள என்னடா மாற்றம்? படமே வேணாம், அமிர்தா பாவம்னு சொன்ன. எங்க அம்மாவும் பாவம்டா. எங்க அம்மா இன்னைக்கு வீட்டில் அவமானப்பட்டாங்கடா. எல்லாருமே சேர்ந்து எங்க அம்மாவை அவமானப்படுத்தினாங்க.
கொஞ்சோண்டு பணத்துக்காக நான் யாரு, நான் என்ன பண்ண முடியும்னு அம்மா அவ்வளோ பதட்டமா இருக்காங்க. சம்பாதிக்கிற வயசுல நான் கனவுன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன். நிம்மதியா உட்கார முடியற நேரத்துல அம்மா என் கனவு என்னன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா பாவம்டா. நான் இந்த படம் பண்ணா டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். அவங்கள அவமானப்படாம பாத்துக்க முடியும், அவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும். எங்க அம்மாக்காக இதை முடிச்சு எப்படியாவது அனுப்பி ஆகணும்டா. அப்போ அமிர்தா அவங்க சொன்னது? அவங்களுக்கு நான் செய்ய போறது பெரிய நம்பிக்கை துரோகம் தான். ஆனா எனக்கு வேற வழி இல்லடா. டேய், அவங்க நடிச்சுட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்றது அவங்க தப்புடா. இப்ப நீ எடுத்திருக்கிறது தான் சரியான முடிவு. டோன்ட் வரி. ஜோக்க கால் பண்றா, வரேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணோம். சரிடா. ஹலோ ஜோ. டேய், 2 minutesல வந்துருவாராம். சரி வா, நம்ம உள்ள போலாம். சரி வா. ஹாய் தாத்தா. ஹாய் ஆண்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் சேனி. ஆண்டி நீங்க தூங்கலையா? நான் தூங்குனனே. பார்த்தா தெரியல ஆண்டி. எனக்கு தூக்கமே வரல ஜெனி. ஏமா, உன் அத்தை கிடக்குறாம்மா. நான் 50,000 ரூபா தர்றேன், நீ சந்தோஷமா ஆரம்பி. ஐயோ இல்ல மாமா, வேண்டாம். இதுக்காக இந்த வீட்ல ஒரு சண்டை வேண்டாம். நான் பாத்துக்கிறேன் மாமா. ஏக்கா, நான் வேணும்னா அந்த அக்காட்ட வாங்கி தரவா? யார்கிட்டமா? 2 நாள் லேட் ஆயிடுச்சுன்னு வீடு வரைக்கும் வந்து கத்திட்டு போனாங்களே, அவங்க கிட்டயா? காசை கரெக்டா கொடுத்தா ஏன் வந்து சத்தம் போட போறாங்க? ஆத்தா மாறி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆண்டி, நீங்க கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா நம்ம பேங்க்லயே வாங்கிடலாமே. கிடைக்குமா ஜெனி? அதெல்லாம் வாங்கலாம் ஆண்டி. எதுக்குமா? பேங்க்ல 1008 கேள்வி கேட்பான், நான் தர்றேனே. வேண்டாம் மாமா, பேங்க்ல லோன் வாங்கிக்கலாமே. எனக்கு இது தோணவே இல்ல பாருங்க. ஆண்டி, அதெல்லாம் சுய தொழில் செய்யற பெண்களுக்கு நிறைய லோன் கொடுக்கறாங்க. நம்ம ஈஸியா வாங்கிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏக்கா, இனியா அப்பா லோன் வேலையில தான் இருக்காரு, அவர் வாங்கி தர மாட்டாரா? ஐயோ ஆண்டி, ஆமா இல்ல, அங்கிள் சொன்னா உடனே தருவாங்க. அங்கிளா? ஏமா, அவன் காசு கேட்டாதான் தர மாட்டான், லோன்லாம் வாங்கி கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு கமிஷன் கிடைக்கும் பாரு. அப்படியா மாமா? கேட்டு பார்க்கலாமா? ஆமா ஆண்டி, இதுதான் ஈஸியான வழி. நீ சொன்ன மாதிரி நைட்டுல எனக்கு தூக்கமே வரல ஜெனி. என்னடா வழியே இல்லாம இருக்கேன்னு நினைச்சேன். லோன் கேட்கலாம், இதுதான் நல்ல வழி. சார விட்டுறாத, கேட்டு வாங்கிருக்கா. மாமா கொடுமா. அங்கிள், ஒன்னும் இல்ல. ஆண்டி உங்ககிட்ட ஒன்னு பேசணும்னு சொன்னாங்க. இல்லங்க, எனக்கு ஒரு லோன் வாங்கி தர முடியுமா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? லோன் பிசினஸ்ல தானே நீங்க இருக்கீங்க, எனக்கு ஒரு லோன் வாங்கி தர முடியுமா? என்ன விளையாடுறியா? எவன் கேட்டாலும் பேங்க்ல லோன் கொடுத்துருவாங்களா? அங்கிள், ஆண்டிக்கு அதிகமா ஒன்னும் தேவையில்ல, 50,000 தான் தேவைப்படுது. கோபி பேசும்போது குறுக்க பேசாத, நீ கொஞ்சம் நிறுத்துறியா?
சாரி பாட்டி. சாரி அங்கிள். அன்னைக்கு அக்கவுண்ட் ஆரம்பிக்கும் போது பேங்க்ல மேனேஜர் கூட சொன்னாரே, சுய தொழில் ஆரம்பிக்கிற லேடிஸ்க்கு நிறைய கடன் உதவிலாம் இருக்குன்னு. நீங்க சொன்னா கொடுக்க மாட்டாங்களா? பாக்யா, பேங்க்ல ஒரு 10 ரூபா லோன் வாங்கணும்னா அதுக்கு 10 டாக்குமெண்ட் கேட்பாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். மா, ம்? நான் சொல்றது எதுவுமே அவளுக்கு புரிய மாட்டேங்குதுமா. டேய், இவளுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. அது இத்தனை வருஷமா உனக்கு புரியலையா? இங்க பாருங்க, என்ன பண்ணணும், என்ன ஸ்கீம்ல லோன் வாங்கணும், எவ்வளவு வரைக்கும் லோன் தருவாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. நீங்க இந்த ஃபீல்டுல தானே இருக்கீங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். எஸ், உருப்படியா பிசினஸ் பண்ண போற லேடிஸ்க்கு என்ன ஸ்கீம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க, எல்லா டீடைல்ஸும் எனக்கு நல்லா தெரியும். நான் மேனேஜர் கிட்ட சொன்னா ஜஸ்ட் லைக் தட்னு லோனை சாங்ஷன் பண்ணுவாரு. ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏ கோபி, ஏன்னா நீ செய்ய போறது எல்லாமே உருப்படாத வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் கோபி, அப்பெல்லாம் பேசாதடா. அப்பா, இவளுக்கு பிராக்டிக்கலா சொன்னாதான்ப்பா உரைக்கும். டேய், அப்பவும் உரைக்காதுடா. அங்கிள், ஜஸ்ட் ஒரு 50,000 ரூபாய்க்கா இவ்ளோ பேசுறீங்க? ஜெனி, நீ மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்க. புதுசா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலே இந்த 50,000 சம்பாதிக்க 2 மாசம் ஆகும். இது உனக்கு தெரியாதா? நான் இவ்வளவு நம்பி 50,000 இன்வெஸ்ட் பண்ணுமா? முடியாது. இத பார் பாக்யா, நான் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன்னா அது வேஸ்டா போகும்னு நல்லா தெரியும். கடன் வாங்கி கொடுத்தாலும் அதை நான் தான் திருப்பி கட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். சோ இந்த விஷயத்துல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அங்கிள், அது ப்ளீஸ். அம்மா பாக்கியா, வேண்டாம் அம்மா, நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு இது தேவைதான். இந்த அவமானம் எனக்கு தேவைதான். அப்பதான் நான் எனக்குன்னு ஏதாவது ஒண்ணு செய்வேன். இல்லனா ஏதோ ஒரு வேகத்துல ஆரம்பிப்பேன், அப்படியே நிறுத்திடுவேன்ல. ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா இந்த அவமானம் எனக்கு தேவைதான் மாமா, தேவைதான். அம்மா. ஆண்டி, அம்மா, ஹாய், 2 பேரும் கியூட்டா இருக்காங்கல்லம்மா. என்னது இது? பாட்டி, அத்தை, செழியனோட ரிசப்ஷன் ஆல்பம் வந்திருக்கு, பாருங்களேன். வந்துருச்சா? எங்க காட்டு பார்க்கலாம். யார் கொண்டு வந்தாங்க? ஜெனியோட அம்மா டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அத்தை. பாட்டி இங்க பாருங்க. இங்க பாருங்க அத்தை. நல்லா இருக்கு. ஆமா, ஊர்ல நடந்த கல்யாண ஆல்பம் எப்போ வருது? தெரியல அத்தை, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓ, திருப்பு. சூப்பரா இருக்கே. ஏங்க, செழியனோட ரிசப்ஷன் ஆல்பம் வந்திருக்குங்க. ஓ, நைஸ். ஏங்க, ஊர்ல நடந்த கல்யாண ஆல்பம் எப்பங்க வரும்?
போன வாரமே அனுப்பிச்சிருக்கணும். நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன். டாடி பாருங்க டாடி நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு. எங்க உனக்கு என்னடா, நீ எப்போ அழகுதானே. டாடி இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ நைஸ். இனியா, இதுல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? உன் தாத்தாவை பாரு எப்படி நிக்கிறாருன்னு. கோபி இங்க பாரு, நீ எப்படி ஸ்மார்ட்டா இருக்கன்னு. செழியனோட அப்பா மாதிரி இல்ல, செழியனோட அண்ணன் மாதிரி இருக்கடா. மா இது கொஞ்சம் ஓவரா இல்லம்மா? இங்க பாரு இனியா, இத பாருடி. பாட்டி இதுலயும் அழகா இருக்கல. ஏய் காட்டு காட்டு, என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு. ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு என்னமா பிகு பண்றா பாரு. ஏங்க நான் சொல்லல, என் ஃப்ரெண்டு. அன்னைக்கு ரிசப்ஷன் வந்தப்போ நீங்க பார்க்கலங்க. இதோ இவங்க தாங்க. டாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. பாருங்களேன். உன் ஃப்ரெண்டை நான் ஏன் பார்க்கணும்? டாடி பாருங்க டாடி, அந்த ஆண்டி எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. நீங்க பார்த்தா அம்மாவோட ஃப்ரெண்டா இவங்கன்னு நம்பவே மாட்டீங்க. பக்யா, எனக்கு ஒரு பிளாக் காஃபி கொடு. அந்த பக்கம் திருப்பு. மா அப்பா எங்க? உள்ள இருக்காரு போல இருக்கு. இந்நேரத்துக்கு இங்க உட்காந்து பேப்பர் படிச்சு கருத்து சொல்லி என் உயிரை வாங்கியிருப்பாரு. இரு நான் போய் பாக்குறேன். பரவாயில்லம்மா, ஒரு காணுமே, அதான் கேட்டேன். பாக்குறேன்டா, அவரும் வந்து ஆல்பம் பாப்பாருல்ல. இனியா நீ பாரு. சரிம்மா. டாடி வாங்க ஆல்பம் பார்க்கலாம். இட்ஸ் ஓகேடா, நீ பாரு. வாங்க டாடி, தனியா எப்படி பாக்குறது? இனியா வாங்க. டாடி இந்த போட்டோல பாருங்களேன் நான் எப்படி சிரிக்கிறேன்னு. இதெல்லாம் எவ்வளவு கிராண்டா இருக்குல்ல டாடி. ஹாய், குரூப் போட்டோ ரெண்டு ஃபேமிலியுமே இருக்கோம் டாடி. சூப்பரா இருக்குல்ல? இது ஒரு பெரிய ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்ல மாட்டணும் டாடி. மாட்டிட்டா போச்சு. நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே. ஸ்டேட்டஸ்ல வைக்கணும். ஒரு நிமிஷம், எனக்கு ஃபோன் வருது. டாடி சாரிடா, சாரி. இது நான் எடுக்கிறேன். சாரி. அந்த போட்டோ எடுக்கணும். எடுக்கலாம்.
என்னங்க என்னங்க பிளாக் காஃபிங்க